வாது செய்யும் உந்தன் வஞ்சகம் தெரியும் போதும் போதும் உன் போதனையை கேளேன். என்னடி நான் வேறோ ராமன் தாய் வேறோ மன்னன் மனம் வேறோ இதை மாநிலத்தோர் அறியாரோ போதும் போதும் உன் போதனையை கேளேன். சந்திரமதி அண்ணன், ஹரிச்சந்திரா அண்ணன், அப்புறம் வந்து லோகிதாசா அண்ணன் குழந்தையில சந்திரமதிக்கு பிள்ளையா அண்ணன், அப்புறமா அந்த கைகேசி அண்ணன், சீதா அண்ணன், அந்த நாவல்ஸ் நாடகத்தில் ஒரு பப்னு வேஷம் கூட ஆடுவேன், கதாநாயகி ஆடுவேன், சைடு கதாநாயகி ஆடுவேன், தாய் பாகம் ஆடுவேன், எல்லா வேஷம் ஆடிட்டேன். இதை தான் நம்ம ஏன் இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஆடிட்டேன். எதை நிமித்தம் இங்கு வந்தீர்? நான் துருவதன் மகன் இல்லை, மகள். மகளாய் பிறந்து மகளாய் மாறிய எனக்கு படிக்க தெரியாது அப்படின்றதுனால அவங்க நடிக்கும்போது உட்காந்து அதை உன்னிப்பாக பார்த்து அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு அதை பார்த்து கற்றுக்கிறது தான் நான். இளமை தன்னை இழந்திட்டாலும் இடிய முகம் மாறிட்டாலும் எந்தன் கலை தோற்று போமோ அடிப்பேதை பெண்ணே, எந்தன் கலை தோற்று போமோ அடிப்பேதை பெண்ணே, எந்தன் கலை தோற்று போமோ. அப்பா அம்மாலாம் நமக்கு அவங்க இருந்தது சொன்னாங்களே தவிர அவங்க இந்த இடம் தான் இருந்தாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. கும்பகோணம் மாயவரம்னு சொல்லுவாங்க, அவங்க வீடு எப்படி இருந்தாங்க ஏதா இருந்தாங்களோ அதெல்லாம் தெரியாது. நம்ம நாடகத்தில் வந்தது தான் நமக்கு தெரியும். நான் கற்று தெரிஞ்ச பிறகு சொல்கிறேன். கற்று தெரிஞ்சு நான் வயசுக்கு வரும்போது கூட நான் இந்த நாடகத்தை பற்றிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பா அவங்க ஆடுவாங்க, அப்போ பார்ப்பேன், அவ்வளோதான், அதோட தூங்கிடுவோம், அவ்வளோதான், எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் வயசுக்கு வந்து ரொம்ப நாள் பொறுத்து அப்பா சொல்லி அழுவார், எங்கள் அம்மா இல்லை, உனக்கு உங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை, நான் மட்டும் இல்லைன்னா நீ அனாதையை போயிடுவேன், அதனால் எதுவும் நம்ம செய்கிற தொழிலை நீ கற்றுக்கோ, உன் கையை நீ செய்தினா நீ இது கொண்டு பழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எதுவோ அதனால தான் என் குடும்பம் பழிச்சுது, என் குழந்தைங்களை காப்பாற்றினேன், ஏதோ இந்த அளவுக்காவது இருக்கிறேன். இருந்ததுன்னாக்கா நான் இருப்பு வச்சில்ல, வர்றதை அப்பப்போ சாப்பிட்டுக்குது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, இருப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. பையன் கூட இப்போ அதே சூழ்நிலை தான் என் பிள்ளைக்கிறான், போகிறான், சம்பாதிக்கிறான், எடுத்துன்னு வரான், மாதத்துக்குள்ளன்னு வாங்கி வச்சுன்னு சாப்பிட்றோம். எங்கள் அப்பா கம்பெனி வச்சு நாடகத்து மேடையில் நடிச்சுக்கும் போது பார்த்துட்டு மிருதங்க அடிச்சிருந்தார். அப்போது உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்து ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டினாங்க. அதுலேருந்து நாங்கள் வாழ்ந்துருந்தோம். எங்கள் பையன் பிறந்துச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு பையன் பிறந்து. அதுக்கு பிறகு தங்கச்சி வந்து என்னை அம்மா தங்கச்சியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்போ வந்து 2வது குழந்தைன்னா முழுவாதுக்கிறேன். என் பிள்ளை பிறந்து 5 வருஷம் பொறுத்து நம்ம 2வது முழுவாதுக்கிறேன். 2 குழந்தை வயிற்றுல வயிறு பெருசாக இருக்குது, நாடகத்துக்கு இட்டுமா மாட்டேன்ட்டாங்க என்ன. அப்போ வந்து ஜோதி கம்பெனியில் இருக்கிறோம். அப்போ இருக்கும்போது இவங்க வந்து என்னை பார்க்கறதுக்கு வராங்க, அம்மாவும் தங்கச்சியும். தங்கச்சி அங்கே நல்லா சிவப்பாக நல்லா இருக்கும். இன்னும் என்ன போக முடியாததுனால, நாடகத்துக்கு போக முடியாததுனால அத்தையிட்டு என்னை வீட்டில் நிறுத்திட்டு அத்தையிட்டுன்னு போயிருந்தாங்க நாடகத்துக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன கலப்பேன் என்ன தெரியாது, என்ன பேசினாங்க தெரியாது. வீட்டில் வந்து நான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்புறம் என் நிலைமை என்ன, நான் உன்னையும் விட மாட்டேன், அத்தை அவளையும் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அம்மாவும் அப்பாவும் இல்லை, அண்ணன் தம்பிங்களும் யாரும் இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. மச்சனை மூத்தார்கிட்ட போய் சொன்னேன், அவன் இஷ்டம், அவன் கோபக்காரன், அவனை எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாது, அவன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கை வச்சுட்டாங்க, மாமனாரும் இது மாதிரி தான் சொல்லிட்டாரு. அதனால் சரி ஐயோ கல்யாணம் தானே பண்ணி போட்டோம். இந்த விபத்துன்னு எனக்கு தெரியல, இப்போ இருக்கிற நிலமை அப்படி எனக்கு தெரியாது. சரி நம்ம தங்கச்சி தானே, நம்ம கூட தானே இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, வருத்தம் இல்லை, கூட பிறந்த தங்கச்சி தானே
அப்படின்னு அந்த வருத்தம் எனக்கு தெரியல. இப்போதான் வருத்தப்படுறேன். எனவே நானே என் சபதத்தை முடித்தேன். பெண்ணுன்னா பின்னாலே நிற்பா, ஏவி விடுவா அப்படின்னு நினைக்கிற உன் முன்னாடி எதிர் நின்று போரிட்டு சபதம் முடித்தேன். முடித்தலைகள் எத்தனை முன்னெச்சரிகள் எத்தனை கரட்ட வளவே எத்தனை உடற்துணைகள் எத்தனை உறுப்பினர்கள் எத்தனை மொழிகளோ எத்தனை நிலக்கழிகள் எத்தனை நிரப்புவகை எத்தனை எழுப்பு நிலைவே எத்தனை மணித்துறைகள் எத்தனை மலக்கழைகள் இத்தனை நலத்திடையே எத்தனை மணித்துறைகள் எத்தனை மலக்கழைகள் இத்தனை நலத்திடையே. தமிழ் வந்து எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது. நாங்கள் போனால் 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அது வீட்டில் அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது என்கிட்ட வந்து சொல்லும். என் வீட்டில் எதுனா கஷ்டமாக பிள்ளைங்க கஷ்டம் திட்டு சண்டை போடுது மருமக சண்டை போடுறேன் அப்படின்னோம்னா நாங்கள் 2 பேரும் அந்த குடும்ப வாழ்க்கையை நல்லா பகிர்ந்துக்குவோம். அது உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லும், நானும் இந்த அதுங்கிட்ட சொல்லுவோம். எந்த ஒரு இதுவுமே மறைப்பு கிடையாது. நாங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சக்காத்தியாராக இல்லை. நாங்கள் அக்கா தங்கச்சிங்க எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். கட்டைக்கூத்து குருகுலத்தில் தான் 8 வருஷம் இந்த கட்டைக்கூத்து கலையை மிஸ்டர் பி ராஜகோபால் சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். உஷாராணி வந்து அத்தன் தான் கூப்பிடுவேன். அப்போ சின்ன பிள்ளையில அவங்க வந்து கட்டைக்கூத்து சங்கத்துக்கு வந்து மீட்டிங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ நிறைய லேடிஸ் வருவாங்க. குறிப்பாக உஷாராணி, ஆண்டாளக்கா, தமிழ், செண்பகவல்லின்னு ஒருத்தருங்க வருவாங்க. ஸோ அந்த செண்பகவல்லி அக்காலாம் நிறைய காமெடி அடிப்பாங்க அந்த மீட்டிங்ஸ்லேயே. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி கலகலன்னு இருக்கும். இங்கே வந்து கட்டைக்கூத்து சங்கம் மீட்டிங்ஸ் நடக்கிற சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் தான் நான் அவங்கள முதல் டைமாக நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அவங்க வந்து ஒரு மேடை நாடக கலைஞர் அப்படின்னு அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குதுன்னு நிறைய புரிதல் வந்தது. அது வந்து நான் புஞ்சர சந்தாங்கல்லையே நான் ஒரு முறை போய் பார்த்துருக்கேன் அவங்களுடைய கூத்து வந்து. அப்போ ரொம்ப அவங்க ஃபஸ்ட்டு சீனெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக ஒரு நகலை நிறைய போட்டு அப்படி ஆடுவாங்க. ஸோ அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சோக சீனெல்லாம் ரொம்ப ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்தேன். அந்த சந்திரமதி கேரக்டர் ரொம்ப ஈர்த்துது. ரொம்ப விடாமல் நான் பேசிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அந்த பனித்தி நாடகம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நான் அந்த நாடகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உஷாராணி அக்கா வந்து எனக்கு அந்த நாடகத்தை வந்து அவங்க எப்படி நடித்து ஆடினாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு எனக்கு சொல்லியும் கொடுத்துட்டுருக்காங்க. சம்பாகத்தில் இருக்கும்போது ராஜகோபால் சார் முதல் வந்து பார்த்தாரு. 12 பொம்பளைங்களை தங்கராஜி சேர்த்தான். 12 பொம்பளைங்கிட்ட சொல்லி கட்சியில் லாஸ்ட்டாக வந்து என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்துட்டு இது மாதிரி வரணும், இது மாதிரி பொம்பளைங்கள்லாம் வச்சு இது கம்பெனி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு யாருக்கு பார்த்து படிக்க தெரியாது, என்னை கூப்பிடாதீங்க, நான் அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ராஜகோபால் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இன்னும் உத்தியாகிறோம், நாங்கள் தற்பத்தி பண்ணுறோம், நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீ ஏன் கஷ்டப்படுற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஐயோ நான் வந்து என்னங்க பண்ணுறது, என்னால் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு. நான் சொல்லிக் கொடுக்குற மாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இட்டுன்னு போனார். இட்டுன்னு போய் அந்த பேர் எழுதுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி எழுது சொன்னார். சொல்கிறதெல்லாம் அப்படியே மனசிலாமே படுத்தின்னு ராத்திரிக்கெலாம் சிந்தனை பண்ணி சொன்னாங்களே, இதை பாட சொன்னாங்களே. ஆனால் கடைசி வரைக்கும் 10 அந்த துரியோதனன் வந்து வில்வெளிக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே பல ஆட்டக்காரங்க சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பொம்பளைங்க வந்து கட்டை கட்டின்னு மேடை மேலே நின்னாலே ஆம்பளைங்க மவுசு குறைஞ்சிடும், அப்போ நாங்களாம் எப்படி பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்வாளிப்போடு விட்டாங்க. 2வது எது எங்களை எதுவுமே தொட்டுக்கல. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த வரைக்கும் மாதம் சம்பளம் கொடுத்தாரு. 15 பெண்களை நாங்கள் வந்து 95-96 அவங்க இப்போ வந்து அழிச்சு வந்து திரௌபத கல்யாணம் வில்வெளிப்பு சொல்லி கொடுத்தேன். அப்போ சொல்லி கொடுத்து உட்காந்து தான் முதல்ல பாடுவோம். உட்காந்து பாடும்போது அந்த பாட்டு தரைமுழுதல் செங்கோல்னு நான் பாடின உடனே
அந்த வேஷம் துரியோதன வேஷம் நான் உஷாவுக்கு கொடுத்துருந்தேன், நீ தான் பாடணும் அப்படின்னு. ஐயா என்னை விட்டுருங்க, நான் ஓடி வைக்க என்னால் பாடவே முடியாது, நான் படிக்கவும் தெரியாது அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, யூ ஆர் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு கை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாடு, நீ படிக்கவும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, பாட்டு வசனம் எல்லாமே யாருமே படிக்க தெரியாது, அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே. திரௌபதி கல்யாணத்தை ஆட வச்சு இதில் அதில் துரியோதனா ஆடினாங்க உஷா, தமிழரசி அவங்க தங்கச்சி வந்து திரௌபதி, அப்புறம் மற்றவங்க விஷயங்கள்லாம் ஆண் வேஷம் எல்லாமே ராஜா வேஷமோ பெண் வேஷமோ எல்லாமே பெண்களே தான் ஆடினாங்க. அது வந்து 96 97 இப்போ நடந்தது. அதுக்கப்புறம் 90 அந்த மகாபாரதம் எடுக்கும்போது அதில் என்ன பண்ணேன், அவங்கள கீச்சகனா நடிக்க வச்சு ஆண் சரவணன்றவனை திரௌபதி விதுரசாரணி போட்டேன். ஆண் வந்து பெண் வேஷமாகவும் பெண் வந்து ஆண் வேஷமாகவும் ஆடணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முயற்சியில் மகாபாரத்தில் அப்படி மாற்றி செஞ்சு அதை ஆட வச்சேன். அப்புறம் தான் மங்கை நான் தனியாக பண்ண போகிறேன், நீ பண்ணுச்சு. ஏம்மா எனக்கு படிக்க தெரியல, எனக்கு ஏமா இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு வேணாம், எனக்கு நான் ஆட முடியாது. 3/4 மணி நேரம் தாண்டி, 45 நிமிஷம் தாண்டி, கற்றுக்க உனக்கு வரும், தமிழ் சொல்லி கொடுக்கணும், நீ கற்றுக்க அப்படின்னு பம்பு பண்ணி வாதாடி தான் அந்த பணித்துக்கு கூட நடுக்கிச்சாங்க. இப்போ இந்த 13 பாஷையாக என்னமோ சொல்கிறாங்களே, அத்தனை பாஷையிலே எங்கள் பேர் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியுமே, எல்லோரும் படித்து சொல்லுவாங்க. இந்த பாஷை இந்த பேப்பரில் இது வந்தது, தமிழ் பேப்பரில் வந்து, இந்த இங்கிலீஷ் பேப்பரில் வந்து, கன்னடாவில் வந்து, மொழியில் வந்து 13 மொழியிலையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பாய் போய்க்கிறோம், டெல்லி போய்க்கிறோம், கேரளா போய்க்கிறோம். நிலவானிலே தோன்று நிலவை போலவே பாலகுமரியே நானும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் என்று மலருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் அன்று மலருமா. நம்ம நம்பிக்கை நம்ம தைரியம் தான் நம்ம வாழறோமே தவிர மற்றவங்களுக்காக வாழலை, நமக்காக தான் நம்ம வாழறோம். அவங்களுக்காக நம்ம வாழணுன்னாக்கா இந்த தொழிலே விட்டுற வேண்டியது தான். கேவலமாக பேசுகிறாங்க, ஐயோ இந்த தொழில் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு விட்டா நம்ம பழகுது. எப்படி 4 பேர் கெட்டதை சொல்லுவான், 10 பேர் நல்லது சொல்லுவான். எல்லா தொழிலையும் பொம்பளைங்களை குறை சொல்லுவாங்கம்மா. பொம்பளைங்கனாலே எல்லாருமே குறை சொல்லுவாங்க. என்ன உத்தமையாக இருந்தீங்கன்னா கூட சரி, அவளுக்கு ஒரு குறை சொல்லின்னு தான் இருப்பான், சொல்கிறவன் சொல்லின்னு தான் இருப்பான், சொல்லாதவன் சொல்ல மாட்டான், கெட்டு போனவன் சொல்லுவான், நல்லவன் சொல்ல மாட்டான். பாஞ்சாலன் செய்தவ மகிமையை பத்தினியால் கோவில் கொண்டிட பாரதம் என பாவம் போக்கிட பிறந்தவளே, வன்னியில் சிறு கண்ணியாய் தோன்றிய மண்ணினில் மறுவாழ்வை பண்ணிய உன்னி வணங்கு திரௌபதி அன்னை பாஞ்சாலி.